அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஏரியாவில் முதல் முறையாக சூரியகாந்தி போட்டிருக்காருங்க அண்ணன். இது ட்ரையலுக்காக போட்டதுங்க. வருமா எப்படி வரும் என்னன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் சூரியகாந்தியெல்லாம் எங்கள் ஏரியாவில் போட்டதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அருமையாக வந்திருக்குதுங்க. அதனால் இது பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறோம். அருமையாக வந்திருக்குது. இது சும்மா ஒரு 5 சென்டில் போட்டிருக்குதுங்க ட்ரையலுக்காக. அப்புறம் நிறையா இதில் பார்த்தா பூவெல்லாம் இப்படி நிறையா பூ விட்டுட்டாங்க. இப்படி நிறையா பூ விட்டோம்னாவே அந்த ஈல்டு வராதுங்க. ஒரு செடிக்கு ஒரே பூ மட்டும்தான் விடணும். சென்டரில் வர்ற ஒரு பூ விட்டு இதெல்லாம் மொக்கார் கீழே கவாத்து பண்ணிடணுங்க. அதாவது தேன் பூச்சியெல்லாம் இத்தனை நாளாக இவ்வளவு பூச்சியிலே இல்லை. இப்போ பார்த்தா காடு பூரா தேன் பூச்சியாக பறக்குதுங்க. இது சாயங்கால வீடியோ எடுக்கிற கம்மியாக இருக்குது தேன் பூச்சி. காலையில் நேரத்தில் பார்த்தா ஃபுல்லாக தேன் பூச்சியாகவே இருக்குது. அதாவது இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஈல்டு கம்மியாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு உண்டான இந்த தேன் பூச்சியினுடைய எண்ணிக்கை கம்மியானது. எல்லாத்தினுடைய ஈல்டுமே கம்மிங்கிறது யாருக்குமே தெரியல. பார்த்ததுன்னா நிறையா பூக்குது எல்லா மரமுமே, மாமரமெல்லாம். ஆனால் காய் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு காரணமே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை எல்லாம் தொளிச்சுட்டு எல்லாம் தேன் பூச்சியெல்லாம் வராமல் பண்ணி அதை கொண்டுடுறோம். அதுதான் ஈல்டுக்கு முக்கியமான காரணம். இதில் இப்போ சூரியகாந்தி உள்ளே இருக்கிறதுனால இங்கே மிளகா காட்டுக்குள்ளே தான் சூரியகாந்தி போட்டிருக்குதுங்க. மிளகா நட்டு எவ்வளோ நாள் ராசாச்சு? 5 மாதம் ஆச்சு. மிளகா ஃபுல்லாக காய் குடிச்சிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா இந்த தேன் பூச்சியினுடைய வருகைதானுங்க. தேன் பூச்சி பார்த்தா பட்டாம்பூச்சி உள்ளே பறந்துட்டு இருந்ததை எடுத்திங்களா, அது காரணம். அப்புறம் இந்த எறும்பு இந்த மாதிரி இருக்கிற நுண்ணுயிர்கள் பெருக்கமடைஞ்சால் மட்டும்தான் ஈல்டு வருமுங்க. தேன் பூச்சியை வர வைக்கணுன்னா அதாவது மஞ்சள் கலரில் பூ பூக்கிற எல்லாமே பூச்சிகளை கவரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த பக்கம் சனப்பு பூத்துருக்குது பாருங்க. சனப்பு, துவரை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே தேனீக்கள் நிறையா வரும். அதில் சூரியகாந்தி முக்கியமான இடம். எந்த விவசாயம் பண்ணாலும் நீங்கள் விவசாயமாக பண்ணலினாலும் பரவாயில்ல, இந்த காட்டை சுற்றியுமே ஊனி விட்டுட்டிங்கனாவே போதும். சூரியகாந்தி செடியை தேனீக்கள் அதிகமாக வர தொடங்கிடு. ஈல்டு அதிகமாக இருக்குங்க. கத்திரி நட்டுருக்குது, தக்காளி நட்டுருக்குது, மிளகா நட்டுருக்குது. எல்லாமே ஈல்டு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இங்கே முழுக்க முழுக்க இயற்கை விவசாயமுங்க. எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தாமல் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் இந்த மாதிரி கொடுத்தா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ காடு வளமாயிட்டே இருக்குங்க. இதுக்கு மேலே நீ ரசாயனத்தை கொட்டினா பூரா பாலைவனம் ஆயிரு, ஒன்றுமே வராது. அந்த கண்டிஷனில் தான் போயிட்டுருக்குதுங்க. எல்லாம் களமருந்து அடிச்சு காடு பூரா பாலைவனமே ஆயிடுது. நிறைய தென்னை மரத்தை போட்டு களைக்கொல்லி அடிச்சுட்டு இருக்கிறதா தானே வேலை. நீங்கள் இந்த சூரியகாந்தி செடியை ஒரு 100-200 செடி எந்த விவசாயம் பண்ணாலும் சுற்றி நட்டு வச்சாவே போதும். பல மாற்றங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்க முடியும். எல்லாத்துலேயுமே ஈல்டு அதிகமாக இருக்குங்க. இது நல்லா செடிக்கு ஒரு பூ விட்ருக்கிறதெல்லாம் நல்லா விளைச்சல் வந்திருக்குது. நம்ம கோயில்பட்டியாக அந்த சைடு போடுறாங்க இல்லைங்க, அங்கே கூட பூ இந்த சைஸ் நான் பார்த்ததில்ல. செடி பாருங்க நல்லா உயரம் வந்திருக்குது. அதே மாதிரி இதில் வித்து செலெக்ஷன் பண்ணுறதுமே சூரியகாந்தியில் முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா இதில் நாட்டு விதையெல்லாம் இப்போ இருக்குதான்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஹைப்ரிட் தான். இது என்ன வெரைட்டி ராசு? கோதை. இது வாங்கினது எங்கே? இல்லை விதை எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? அவனாசி. இது பூச்சி மருந்து கடையில் தானே வாங்கினேன். பூச்சி மருந்து கடையில் தான் விதை வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் நல்லா இந்த பெரிய கடை, பூச்சி மருந்து கடை, விதையெல்லாம் விற்கிறாங்கள அந்த கடையில் கேட்டால் அவங்களே எல்லாத்தையுமே டீட்டெயிலெல்லாம் சொல்லுவாங்க. வாங்கி ஒரு தாட்டு ட்ரையல் போட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு ஒரு 4-5 தண்ணி கொடுத்தா போதுங்க. 100 நாள் 110 நாளில் அறுவடைக்கு வந்துடும். இது ட்ரையல் தான். அடுத்தது ஒரு ஏக்கரை போட்டே பார்க்கலாம். ஏன்னா என்னென்னமோ வெள்ளாமை பண்ணிவிட்டு சிரமத்தில் இருக்கிறது. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில்னு வர்றது எல்லாமே குருடாயில் மிக்சிங் ஆகி தான் வருதுங்க. இப்போ இந்த ஆயிலையே தனியாக கொடுத்தா இதுக்கு உண்டான டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த இப்போ கடைக்கு வர்றதெல்லாம் சுத்தமான சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த விலைக்கு அதை கொடுக்க முடியாது. சன்ஃப்ளவர் ஆயிலும் உடம்புக்கு நல்லது தானுங்க. கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப கம்மியான கொலஸ்ட்ரால், அதனால் பிரச்சனை இருக்காது. இன்னும் இதனுடைய தேவைகள் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் அடுத்தது ஃபுல்லாக போடும்போது அதையும் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். மகரந்த சேர்க்கைக்கு கட்டாயம் சூரியகாந்தி நடணும். நட்டிங்கன்னா உங்களுக்கே மாற்றம் தெரியும். மற்ற காய்கறி விவசாயம் பண்ணக்கூடிய இதில் ஈல்டுனுடைய மாற்றம் நம்மளுக்கே தெரியுங்க. அதாவது எத்தனை ரசாயன மருந்துகள் வேணாலும் வரலாம், பூச்சிக்கொல்லிகள் வேணாலும் வரலாங்க, உரங்கள் வேணாலும் வரலாம்.
ஆனால் மகரந்த சேர்க்கை யார் நடத்துறது? மகரந்த சேர்க்கை வந்து கம்மியாகிட்டே இருக்கிறதுனால தான் முக்கியமாக இந்த மாமரம் இந்த மாதிரி மரங்களில் வந்து ஈல்டு கம்மியானதுக்கு அதுதான் காரணம். நீங்களுமே ஒரு 100-200 செடியை உங்கள் பூமியை சுற்றி நட்டுவிட்டு பாருங்கள், ஏகப்பட்ட மாற்றம் நடக்கு. இதுக்கு பட்டம்னு பார்த்தா மார்கழி சித்திரைங்க 2 தான் பட்டம். தண்ணி தேங்குற மாதிரி பூமிகளில் வந்து இது வராது. நல்லா வடிகால் வசதி இருக்கிற பூமியில் தான் நல்லா வருதுங்க. எங்களுக்கு வந்து நல்ல செம்மண் சரளை, அதனால் வந்து இங்கே தண்ணி தேங்காதில்ல, அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு வந்திருக்குது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.